இந்த தடவை ஜெயிச்சது யாருன்னா இந்த ரன்பீர் கோலி தான். பாருங்க. அது சரி. அப்படின்னா இது என்னோட கார்டு. என்ன சரியான பதிலடி கொடுத்தனா? பாட்டி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப லக்கியான டே தான். இல்லன்னா 4 தடவை யாரும் ஜெயிக்கவே மாட்டாங்க. அப்படியா? நீ உன் லக்கியான ஆளை கூப்பிடு. பிராச்சிய கூப்பிடு. இங்க பாரு பிராச்சி, நீயும் வந்து எங்க கூட விளையாடு. நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உன் புருஷனுக்கு நீ இப்ப தேவைப்படுற. ஒவ்வொரு தடவையும் பாட்டி தான் ஜெயிக்கிறாங்க. இங்க பாரு, நீ ஏதாவது இவனுக்கு மந்திர உபதேசம் பண்ணு. அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாவது ஜெயிக்கட்டுமே. நான் என்ன மாய மந்திரம் பண்ண முடியும்? என்னால சொல்ல முடிஞ்சதெல்லாம் ஆல் தி பெஸ்ட். ஆனா நீ எனக்கு வேற ஒண்ணுல சொல்லணும். பாட்டி, எனக்கு ஒரு போன் வருது, நான் போறேன். நீ என்னோட சீட்டை வச்சு விளையாடுன. இந்தா வச்சுக்கோ. இதோ நான் இப்போ வந்துடுற பாட்டியா. சரிப்பா. என்னாச்சு பேராண்டி? அதுவா, என்ன ஒரு எறும்பு கடிச்சிருச்சு. அதுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல. நான் வந்துடுறேன் பாட்டி, சரியா? சீட்டை எடுத்துக்க. இப்ப யார் போடணும்? அது வந்து அப்படி நீ என்ன சொல்ல வந்த? அவன் கேட்காமலே போயிட்டான். அது ஒண்ணும் இல்ல பாட்டி. கண்டிப்பா ஏதோ சொல்லிருக்க. அதான் அவன் போயிட்டான். அவன் வெக்கப்பட்டு போனானா கோவப்பட்டு போனானாங்கறத நீ தான் சொல்லணும். இப்ப சொல்லு. சத்தியமா சொல்ற ஒண்ணும் இல்ல பாட்டி. காதல்ல எப்போதும் ஒரே பிரச்சனை உண்டு. காதலிச்சா நிறைய போய் சொல்லுவோம். நான் கல்யாணமாகி வரும்போது உங்க தாத்தாவால நான் நிறைய போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனா பரவாயில்ல, அது தப்பு இல்ல. காதல் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அது உண்மையான காதலா இருக்கணும். உன் தாத்தாவுக்கு எனக்கும் நடுவுல ஏதாவது சம்திங் நடந்துட்டே தான் இருக்கும். என்ன பாட்டி நீங்க? சரி சரி, சீட்டை போடு. நீயும் போடு. இங்க பாருமா, காதலையும் சிரிப்பையும் மறைக்க முடியாது. நீ இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் கண்டிப்பா ஐ லவ் யூ அப்படின்னு தைரியமா சொல்லணும். என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல. நான் சும்மா போன்ல மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நத்திங் அப்படிச்சு. ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்க? நான் நர்வஸா இல்ல, அது வந்து போன் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுன்னா வெரி எக்ஸ்பென்சிவ்ல. அட வாட் a coincidence, போன் வேற வந்துருச்சு. நான் பேசிட்டு வந்துறேன். ஹலோ. என்னாச்சுமா உனக்கு? நான் போய் தண்ணி கொண்டு வரேன். பரவாயில்ல. ஏதோ இருக்குன்னு சொன்னல, அத கண்டிப்பா நீ மறைச்சு வச்சிருக்க. மனசுக்குள்ள ஏதாவது இருந்து மறைக்க முயற்சி பண்ணோன்னு வையே, அது அப்படியே உள்ள இருந்து இருமலாதான் வெளியே வரும். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையா? அது வந்து நான் எல்லாருக்கும் போய் டீ போட்டு கொண்டு வரேன். தொண்டை கரகரன் இருக்கா? நான் உனக்கு இஞ்சி டீ போட்டு கொடுக்கவா? எனக்கு டீ எல்லாம் வேண்டாம், நான் தண்ணி குடிக்க தான் இங்க வந்தேன். ஐஸ் வாட்டரா குடிக்க போறேன்? குடிப்பேன். அதுக்கு என்ன? வாழைத்தனம் பண்றியா? என்ன வாழைத்தனம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பேசுறன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது. இன்னும் சத்தமா பேசு. கிச்சன்ல சத்தமா இருக்கா? ஆமா, ரொம்ப சத்தமா இருக்கு. என்ன பேசுறன்னு கேட்க மாட்டேங்குது. சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு. ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதுக்காக போன் பண்றாங்க? மெசேஜ் பண்ணலாமே. ஓ, இவளோட போனா? ஹலோ, எப்படி இருக்க நீ? நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? நான் சிட்டு பேசுறேன். ஸ்வீட்டோ பொண்ணோ இல்ல. ஓ சாய், நீயா? உன் வாய்ஸ் எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? ஐ மிஸ் யூ. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஹானஸ்ட்லி. தேங்க் யூ. அட, நீ இப்ப என்ன உளறிட்டு இருக்க?
அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? எனக்கு ஒண்ணு அடையாளம் தெரியாம இருக்குமா? உன் குரலை கேட்ட உடனே நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட. நீ எவ்வளவு அன்பா பேசுவேன்னு தெரியுமா? தேங்க்யூ சோ மச். தயவு செஞ்சு இவ்வளவு அன்பா எல்லாம் பேசாதம்மா, அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே மறந்துடும். இல்ல நீ ரொம்ப அழகா பேசுறியா, அதனால யார் வேணாலும் மயங்கிருவாங்க. அது இல்லாம நான் வேற ரொம்ப சிம்பிளான ஆள் இல்லையா? ஐ நோ நான் ரொம்ப கிளீன் ஆனவன், கமிட்டட், கல்யாணம் ஆனவன், எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு ஒரு வைஃப் இருக்கா. ஆனா ஒரு வேளை எனக்கு கல்யாணம் மட்டும் ஆகலன்னு வையேன், ஐ ஸ்வேர் நான் கண்டிப்பா உன்கிட்ட வேற விதமா தான் பேசுவேன். இப்பவே என்னோட மனசு துடிக்குது தெரியுமா? சின்ன ப்ராப்ளம்டா. நான் என் பொண்டாட்டிய கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா கேள்வி எதுவும் பேசாத, ஓகே? ஏன்டா இப்ப பிராச்சிய கலாச்சிட்டு இருக்க? பிராச்சிய நான் ஓட்டலைன்னா அவ என்ன ஓட்டிட்டு இருக்கா. அட இப்போவா? ஆக்சுவலி என்னால இப்ப வர முடியாது, நான் ரொம்பவே பிஸியா இருக்கேன். பட் அது வந்து என்னன்னா நாளைக்கு சந்திக்கலாமா? இல்ல நாளைக்கு முடியாது, நாளைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன். நம்ம ஒரு வேலை பண்ணலாம், நாளைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? பர்ஃபெக்ட், நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, ஐ வில் see you. என்ன பேசுற நீ? எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுமா. ஹே போதும்மா, போன்லயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடாதுமா, நம்ம நேர்லயே ராக் பண்ணலாம், ஓகே? என்ன சரியா? ஹலோ ராக்கிங் ரன்பீர், யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நீ ஏதாவது சொன்னியா? இல்ல நான் எதுவும் சொல்லல, நான் கேட்டேன் யார்கிட்ட பேசிட்டு இருந்த. இங்க பாரு, நான் எந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேனோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். நீ நான் சொன்னதை சொல்லன்னு வை, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன். சரி, நானும் உங்ககிட்ட பேச தயாரால, கிளம்பு. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன், பாய். ஐயோ இரு ஐ லவ் யூ. ஓ தேங்க் யூ so much. ஆனா நீ இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியே சொல்லியே ஆகணும். பாட்டி சோனி முன்னாடியா? இன்ஃபேக்ட் அம்மா முன்னாடி இருந்தா. அத்தை முன்னாடியா? அம்மா முன்னாடி சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இப்படி எல்லாம் பண்ற ரன்பீர்? ஏன் என் லைஃப் எவ்வளவு டிஃபிகல்ட்டா ஆக்குற? காதலும் டிஃபிகல்ட் தானே, அதனால இதுவும் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதுவும் எந்த விஷயம் ரொமான்டிக்கோ இல்லையோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஐ வில் see you and see you. நான் எப்ப பேசுவேனா நீ வந்து நான் சொன்னதை நீ சொன்னதுக்கு அப்புறம் தான். பாய், போயிட்டு வர வாயாடி. ஐயோ அடுப்புல டீ இருக்கு. உனக்கு பணத்து மேல காதல், அதனாலதான் நீ என்ன குடிக்க விடாம பண்ற இல்லையா? அதுக்கு காரணம் நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு சுத்தமா பிடிக்கல. எது உனக்கு பிடிக்கலையோ அந்த வேலையை நீ என்ன செய்ய விட மாட்டேங்கிற. அது என்ன? என்னோட ட்ரிங்க்ஸ். எனக்கு குடிக்கிறது பிடிக்கும், அதனாலதான் உனக்கு அது பிடிக்கல, அப்படிதானே? ஆனா நீ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியா? நான் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அன்னில இருந்து நான் அதிகமா குடிக்க ஆசைப்படுறேன். ஒண்ணு இந்த வீட்டோட சரக்கு நல்லா இருக்கணும், அப்படி இல்லனா நான் குடிக்கும் போது உன் முகத்துல ஏற்படுற இரிட்டேஷன் இருக்கு பாரு, அது ரொம்ப அழகா இருக்கு. உண்மையாதான் சொல்றேன். நான் தண்ணி அடிக்கும் போது உன் முகத்துல ஒரு கோவம் வருது பாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் இட். உங்களால என் இரிட்டேஷனையோ கோவத்தையோ பார்க்க முடியாது, ஏன்னா இங்க எங்கேயும் பாட்டில்ஸ் இல்ல. ஓ, அப்படின்னா இன்னைக்கு உனக்கு இரிட்டேஷன் கூட சேர்ந்து கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட்டும் கிடைக்க போகுது. Bang, dan, 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 dan. தனு, தனு, என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? எதுக்கு அவருக்கு போட்டில கொடுத்த? நான் கொடுக்கல. இந்த வீட்ல உன்னை தவிர வேற யாரும் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன அபிக்கு எதிரியா? நான் தான் கொடுக்கலன்னு சொல்றேன்ல, நான் கொடுக்கலதான். நீ கொடுக்கலன்னா அப்புறம் யார் கொடுத்தா? நான் தாம்மா கொடுத்தேன் அவனுக்கு. என்னால அபியோட நிலைமைய பார்க்க முடியலமா. இவனுக்கு கொஞ்ச நேரம் சரக்கு கிடைக்கலன்னு வையி, அப்புறம் என்ன ஆகுமோ தெரியாதுமா. அதனாலதான் நான் அவனுக்கு கொஞ்சமா பணம் கொடுத்தேன். அப்புறம் போய் கொஞ்சமா சரக்கு வாங்கிக்கோன்னு சொன்னேன். கொஞ்சமா? பாட்டி உங்களுக்கு தெரியும்ல அவர் எப்படி குடிப்பாருன்னு. இல்லம்மா பிரக்யா, அது இவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான், கொஞ்சமா தான் குடிப்பேன்னு. நீங்க எப்படி பாட்டி அப்படி பண்ணுவீங்க? சும்மாவே இவரோட நிலைமை உங்களால பார்க்க முடியல. குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஆகுவாருன்னு தெரியுமா? இவருக்கு ஆல்கஹால் பாய்சன் பாட்டி. நான் அதை மருந்துன்னு நினைச்சுதாம்மா கொடுத்தேன். அப்பதானே இவன் தூங்குவான். இப்படி பண்ணா அவருக்கு தூக்கம் வராது. இவருக்கு நாம தான் தேவை. ஆனா நீங்க ஆல்கஹால் கிட்ட ஒப்படைக்கிறீங்க. பாட்டிக்கு எதுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை விட பாட்டிக்கு என் மேல அதிக அக்கறை இருக்கு. இனி எனக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவையே இல்லை. சரி, இனிமே நீங்க குடிக்க வேணாம் நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஆனா இதுக்கு மேல ஆர்டர் போடுறேன். இது என்னோட வீடு, இந்த வீட்ல நான் போடுறதுதான் ரூல்ஸ். அதனால யாரும் இந்த வீட்ல குடிக்க கூடாது. பிரக்யா, வீட்டை ஹோட்டல்ல மாத்தாதா என்ன? அப்புறம் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? பிடிச்சதை சாப்பிடணும்னு சொன்னா கிச்சன்ல போய் சமைச்சு சாப்பிடுன்னு சொல்ற. இங்க இருக்கணும்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க.
போனா போகட்டும்னு வந்தா எங்களை இப்படிதான் நீ ட்ரீட் பண்ணுவியா? எப்ப பார்த்தாலும் பாஸ் மாதிரி வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். நீ எங்க மேல அதிகாரத்தை செலுத்த முடியாது. நீ எங்களுக்கு ஆர்டர் போட முடியாது. யார் எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கிட்டோம். இது என்னோட வீடு. ஏன் ரூல்ஸ் பிரகாரம் தான் இங்க எல்லாம் நடக்கும். யாரும் இவருக்கு கொடுக்கவும் கூடாது, இங்க யாரும் குடிக்கவும் கூடாது. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஓ, நான் எங்க குடிக்க நினைக்கிறேனோ அங்க குடிப்பேன். நீ சொல்ல சொல்ல நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ என்ன தடுக்க முயற்சி பண்ணுன்னு வை, உன் முன்னாடியே நான் குடிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. பிரக்யா, அவன் எவ்வளவு பிடிவாதக்காரன்னு உனக்கு தெரியும்ல. நீயும் இந்த மாதிரி அவன் முன்னாடி பிடிவாதம் பிடிச்சேன்னு வை, அப்புறம் அவன் ரொம்ப குடிப்பாமா. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க பாட்டி? அவர் எப்படி ராத்திரியும் பகலுமா குடிச்சுக்கிட்டே நான் இருக்கணும்? ஒத்துக்கிறேன், அவன் குடிக்கிறது தப்பான விஷயம்தான். ஆனா அவன் சரக்குக்காக அலையும் போது அதை என்னால பார்க்க முடியலமா. பாட்டி, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்புன்னா தப்புதான். ப்ளீஸ் இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாதீங்க ப்ளீஸ். பிரக்யா, என்னால உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா? ஆனா வாக்கு கொடுக்க முடியாதுமா. வாக்கு கொடுக்க முடியாது. அவங்க பெரியவங்க. பேர மேல இருக்க அன்பால அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. ஆனா உனக்கு நல்லா தெரியும்ல அவருக்கு ஆல்கஹால் பாய்சனா மாறும்னு. அப்புறமா எதுக்காக அவரை குடிக்க விடுற? அபி உன்னாலதான் குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்ப அணைக்க அவர் முயற்சி பண்றாரு. அந்த நெருப்ப பத்த வச்சது யார் தெரியுமா? நீதான். நீ பேசுற விஷயம் இருக்கே, அது முடிஞ்சு போன கதை. நான் அவரை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துடாத. ஆல்கஹால் அடிச்சா எரிஞ்சு செத்துருவாங்க. அப்ப என்ன அப்படியே நெருப்புல எரிய விடு. ஆனா உனக்கு பத்த வைக்க வாய்ப்பை கொடுக்க மாட்டேன். இவ எங்க போயிட்டா? வீட்டை விட்டு போயிருப்பா. வேற எங்க போவா? அண்ணனை இந்த நிலைமையில விட்டுட்டு போக மாட்டா. அண்ணனை தடுக்க ஏதாவது புது வழிய தேட போயிருப்பா. பிடிவாதத்துல குறைஞ்சவ கிடையாது. யாரு கண்ணுக்கு தெரியல, யார் இப்படி கதவை போட்டு டொம்மு டொம்முன்னு அடிக்கிறது? ஓ ஓ, நீ எதுக்கு நாக் பண்ற? வெளியில வரணுமா? ஏமா துடிக்கிற? திரும்ப வெளியில வந்து உள்ளதானே போற? இரு, நான் உன்னை உள்ள அனுப்புறேன். டே, உனக்கு என்ன பைத்தியமாடா? பாட்டில் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வாய முடு. தட்டெல்லாம் கூடாதுன்னு. அது சரி, இந்த தட்டுற சத்தம் ஜன்னல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கா? அப்படின்னா காத்துனால ஜன்னல் இப்படி ஆடுது. அட காத்து, நீ காத்து இல்ல, நீ எதுக்கு இப்படி தட்டிக்கிட்டு இருக்க? எங்க வேணாலும் போ. ஓ, ஸ்பெஷல் இன்விடேஷனா? சரி, இரு ஜன்னலே, நான் உன்னை திறந்து விடுறேன். நீயா? நான் காத்துல நினைச்சேன். ஆனா உன் வீட்லயே நீ எதுக்கு இப்படி திருடி மாதிரி ஜன்னல் வழியா வர? எம்மல அவ்வளவு அக்கறையா? கொஞ்சம் அக்கறை நானும் உன் மேல காட்டுறமா? உனக்கு ஒரு உதவி பண்றேன். உன் கையை கொடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கம் ஆன், ஜம்ப் இன். அதுக்கு அவசியம் இல்ல. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதான் புரிய வைக்கிறதுக்காக வந்தேன். என்ன? அதான் குடிப்பழக்கம். இங்க பாரு, என்னால குடியே விட முடியாது. சிம்பிள். அது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள யாரும் சரக்கு அடிக்க கூடாது. நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. அதான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். ஆர் யூ சீரியஸ்? ஆஃப் கோர்ஸ் ஐ அம். சினிமா டயலாக் மாதிரி இருக்கு. ஒரே உரைக்குள்ள ரெண்டு வாள் இருக்க முடியாதுன்ற மாதிரி. அது நான் இல்லனா சரக்கு. ஆனா இது உன்னோட வீடு தானே. சரக்குக்காக நீ எதுக்கு வீட்டை விட்டு போனோம்? நான் தான் சொல்லிட்டேன்ல, ஒண்ணு இந்த வீட்ல சரக்கு இருக்கும், இல்லனா நான் இருப்பேனே. ஷிட். இப்ப என்ன இக்கட்டான நிலைமையில மாட்டி விட்டுட்ட. இது உண்மையிலேயே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்.
சாரி சாரி, ஒருவேளை நான் இப்படி சொல்லுவேன் நீ எதிர்பார்த்தனா? அதாவது நீ வீட்டை விட்டு போகாத, நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து நீ அபி ஐம் சாரி. நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா பிரக்யா, அது வந்து உன்னோட டாக்டிஸ் இப்ப வேலை செய்யாது. முதல்ல வேலை செஞ்சுது, ஏன்னா அபி உன் மேல ரொம்ப பைத்தியமா இருந்தாரு. ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதனால நீ இப்போ இந்த வீட்டை விட்டு போனாலும் அவர் தடுக்க மாட்டாரு. அதே மாதிரி குடிப்பழக்கத்தை விடவும் மாட்டாரு. இங்க பாரு தனு, என்னை பத்தி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சு எல்லார்கிட்டயும் சொன்ன பத்தி அதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது சூப்பர் பிரேக்கிங் நியூஸ். என்கிட்ட வாய் இருக்கு, எனக்கு தமிழ் இங்கிலீஷ் நல்லா தெரியும், நல்லா பேசவும் செய்வேன். அதனால நீ டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னதோட அர்த்தம் எங்க 2 பேருக்கு நடுவுல இருந்து போயிடு. எனக்கு கேட்டுச்சு. நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் இன்னும் நிக்கிற? ஒட்டு கேட்கணுமா? காதை வச்சு ஒட்டு கேட்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அது நான் போகும்போது அப்படியே கேட்டுச்சு, அவ்வளவுதான். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது கேட்டதுல கேட்டல, இடத்த காலி பண்ணேன். பாய் பாய். ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணுலயே. என்ன ஒண்ணுலன்னா என்ன அர்த்தம்? நீயே இப்ப திருடுன? நான் ஒண்ணு நான் தெரியல. பார்த்தேன், நீ இப்ப திருடுன. ஐயோ, பாட்டில நீங்க கார்னர்ல வச்சிருந்தீங்க, அது கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து சரியா எடுத்து வச்சேன். போதை மனுஷங்களுக்கு தான் ஏறும், பாட்டிலுக்குள்ள கீழே விழுறதுக்கு வேணா திருடிக்குமா? என்கிட்ட இன்னொரு பாட்டில் இருக்கு. திருடுறது பாவம், அதனால ஏற்படுறது சாபம். சுஷ்மாண்டி இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? நீங்க எதுக்கு ஆன்ட்டிய நடுவுல கொண்டு வரீங்க? Oh my god, you naughty girl. தனுவை நமக்கு நடுவுல கொண்டு வரத, சுஷ்மாண்டிய நமக்கு நடுவுல கொண்டு வரத, சரக்கு நமக்கு நடுவுல கொண்டு வரத, நமக்கு இடையில எல்லாம் இருக்கு. அதை தவிர நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. அப்புறம் எதுக்கு நம்ம நடுவுல இருந்து எல்லாரையும் துரத்துற? நான் யாரையும் எங்கேயும் துரத்தல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி குடிக்கிற வீட்ல நான் இருக்க முடியாது, நான் போறேன்னு சொல்ல. குழந்தைங்க மாதிரி பிடிவாதம் பிடிக்காது. முதல்ல நீ உள்ள வா. முடியாது. நான் வெளியில தெருவுல கூட இருப்பேன், ஆனா இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நல்ல வேலை நீ ஒயிட் சாரி போடல. ரோட்ல போயிருந்தேன்னா ஆவி வந்திருக்குன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இது இன்னும் பிரச்சனையாச்சு. நான் இன்னும் பாக்குறதுக்கு அழகா இருக்கல்ல. எவனாவது ஒருத்தன் இல்ல 4-5 பேர் ஏதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா பூலாந்தேவிமா, பூலாந்தேவி. 10 பேர் வந்தாலும் நீ சமாளிச்சிருவ. ஒருவேளை அவங்க கையில கத்தி இருந்ததுன்னா? டீச்சரா மாறிடு. அவங்களுக்கு லெக்சர் கொடு, அப்படியே அவங்க சிட்டியை விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படின்னா என்ன வீட்டை விட்டு போக சொல்றீங்கல்ல? ஏன் இப்படி நாடகம் ஆடுற? இது உன்னோட வீடு. நீ இருக்கணும்னா இரு, போகணும்னா போ. நீ என்ன பண்ணுமோ பண்ணு. ஆனா நான் இந்த வீட்டுல உட்காந்து நல்லா குடிக்க போறேன். ஏன்னா நான் யாருன்னு காட்ட விரும்புறேன். நான் யாருன்னு காட்ட விரும்புறேன்? ஏன்னா நான் இஷ்டத்துக்கு எல்லாமே செய்வேன். நான் ஒன்னும் உன் காதல் அடிமை கிடையாது. நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு. நீயா சரக்கான்னு வரும்போது கண்டிப்பா இந்த சரக்கு தான் ஜெயிக்கும். நான் போறேன். பாய். உண்மையாவா? போயிட்டு வா, போயிட்டு வா. நான் போறேன். பாய். பாய். நான் இவளை தடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன்னு இன்னைக்கு இவளுக்கு காட்ட போறேன். இப்ப வாட்? டெக்னிக்கலி, எமோஷனலி எல்லா வழியிலயும் அவ அபியை பிளாக்மெயில் பண்ணான். அப்படியா? அண்ணா என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? பிரக்யா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அபி பழைய அபி இல்லங்கறத. அவர் மாறிட்டாரு. இப்ப அவருக்கு பிரக்யாவை பத்தி அக்கறையே இல்ல. இப்ப அவருக்கு இருக்கிற அக்கறைலாம் சரக்கு மேலதான். யாரு வேணாலும் எங்க வேணாலும் போங்க, எனக்கும் என் சரக்குக்கும் நடுவுல வராதீங்கன்ட்டாரு. அபி பிரக்யாவால ரொம்ப அனுபவிச்சுட்டாரு. இப்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சந்தோஷம் பிரக்யா இல்லைன்னா தான் அவருக்கு கிடைக்கும். ஆனா அந்த விஷயத்த பிரக்யா இன்னும் புரிஞ்சுக்கல. 1 நம்பர் முட்டாள் அவ. நீ ரொம்ப சரியா சொன்ன. பிரக்யா 1 நம்பர் முட்டாள். அவ என்ன நினைச்சிட்டு இருந்தானா, வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா அபி குடிக்கிறத விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன? அண்ணன் குடிய விட்டுருக்க மாட்டாரு, பிரக்யா விட்டுட்டு போயிருப்பா. பிரக்யா அங்க இருந்து போயிட்டா. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அபிக்கு பிரக்யாவை பத்தி எந்த கவலையும் இல்ல. அவளை கூப்பிட கூட போக மாட்டான். பின்ன பொண்டாட்டி என்ன அம்மா வீட்டுக்கா போயிருக்கா புருஷன் போய் கூட்டிட்டு வர்றதுக்கு? அபிக்கு அவ என்ன காட்ட நினைச்சானா, இங்க பாரு உனக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு. ஆனா அவளோட இடம் என்னன்னு அபி அவளுக்கு காட்டிட்டான். நீ ரொம்ப சரியா சொன்ன. அபி அவளோட இடத்த காட்டிட்டாரு. அவகிட்ட சொன்னாரு, ஐ டோன்ட் கேர். அதுக்கான அர்த்தம் உன்னை நினைச்சு எனக்கு கவலையே இல்லன்னு. அப்புறம் இதுவும் சொன்னாரு, என் சரக்குக்கும் எனக்கும் நடுவுல தயவு செஞ்சு வந்துடாதன்னு. அபி பிரக்யாவை இன்னும் திட்டி இருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன இங்க இருந்து போ சொல்லிட்டாரு. அப்பதானே அவரால் பிரக்யாவை இன்னும் நல்லா திட்ட முடியும். அட ஆமா,
அவளை ரொம்ப திட்டினாரு. அபி என்ன சொன்னாருன்னா, நான் இஷ்டப்படிதான் எல்லாமே செய்வேன், நான் ஒண்ணும் உனக்கு அடிமை இல்ல, உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, சரக்கா நீயான்னு வந்தா எனக்கு சரக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. என்னைய அப்படி பாக்குறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். நான் என் 2 காதாலையும் இத கேட்டேன். அத்தை மேல சத்தியம். உண்மையதான் சொல்றேன். அவர் சொன்னதை நான் காதால கேட்டேன். கதவு பக்கத்துல ஒட்டு கேட்டியா? அட ஆமா அத்தை, ஆமா, சரியா சொன்னீங்க. உண்மையை சொல்லவா, நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே இல்ல. நான் கதவு பக்கத்துல வச்சுட்டு எப்படி கேட்டேன் தெரியுமா? நான் இப்படி கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. காலனில இந்த சுகமே எனக்கு கிடைச்சது இல்ல. ஏன்னா பக்கத்து ரூம்ல யாராவது குசு குசுன்னு பேசினாலும் அது எனக்கு ரொம்ப ஈஸியா கேட்டுச்சு. ஆனா நிஜமாவே நான் சொல்றேன், ஆனா இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்கே, கதவு பக்கத்துல காதை வச்சு அவங்க சண்டை போடுறத கேட்கும் போது ரொம்ப ஜாலியா இருந்தது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? 6 கோடி வேண்டாம், நாங்க எல்லாருமே இந்த வீட்ல இருக்கோம்னு ஏன் சொன்னோன்னு புரிஞ்சுதா? அந்த சரக்கால ஏற்பட போற தீல நம்ம நல்ல நெய்ய ஊத்துவோம், சரியா?